திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமியொட்டி நடைபெற்ற கருட சேவை மிகவும் வைபவமாக அமைந்தது. ஸ்ரீ மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு கற்பூர ஆரத்தியுடன் சுவாமியை தரிசித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவல்லி மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்த விளக்குகளுக்கு மலர்களாலும் விபூதி மற்றும் குங்குமத்தாலும் சிறப்பு பூஜை செய்து குடும்ப நலன் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணமாகாத பெண்கள் திருமணமாக வேண்டி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து சோழன்பேட்டை கிராமத்தில் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் பால்குடங்கள் அலகு காவடிகள் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். காவிரி ஆற்றங்கரையிலிருந்து துவங்கிய பால்குடம் மற்றும் காவடி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்ததும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு ஆலயங்களில் சித்ரா பௌர்ணமி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி மூவலூரில் பிரசித்தி பெற்ற அய்யனார் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். காவிரி ஆற்றங்கரையிலிருந்து துவங்கிய பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. அப்போது பொதுமக்கள் வீடுகள் தோறும் வழிபாடு செய்தனர். இதேபோல் தூக்கணாங்குளம் அருகே ஆரோக்கியநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வழுவூரில் புகழ்பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி பெருவிழா கடந்த 5 தினங்களாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காவடி உற்சவம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வழுவூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து காவடி புறப்பாடு நடைபெற்றது. பால் காவடி, பன்னீர் காவடி, அலகு காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை செண்டை மேளங்கள், நையாண்டி மேளங்கள் முழங்க பக்தர்கள் எடுத்து வந்தனர். அதன் ஒரு பகுதியாக லோடு வேன்களில் அலங்கரிக்கப்பட்ட முருகன் சிலைகளை வைத்து முதுகில் அலகு குத்தி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் எடுத்து வந்தனர். இதுபோல் பெரிய கல் உருளைகளை கயிறு கொண்டு முதுகில் குத்திய அலகின் மூலமாக பக்தி பரவசத்துடன் இழுத்து வந்தனர். 4 ரத வீதிகள் வழியாக பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தை பால்குட ஊர்வலம் வந்தடைந்ததும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் கருங்குளம் என்ற ஊரில் குன்றின் மேல் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. வகுலகிரி கஷேத்திரமான இங்கு சுவாமி இரு சந்தனக்கட்டையில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாகவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசராகவும் 2 நிலைகளில் அருள் பாலிக்கின்றார். திருமலையில் தேர் செய்தது போக மீதமிருந்த 2 கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு. அக்கட்டைகள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது. இன்றளவும் பெருமாள் கட்டைகள் பின்னப்பட்டதில்லை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி வெங்கடாச்சலபதி. சிறப்பு வாய்ந்த கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா ஆண்டுதோறும் 10 தினங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இத்திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் பெருமாள் மலையிலிருந்து கீழிறங்கி வீதி உலா மற்றும் தாமிரபரணி நதியில் நீர் விளையாட்டு, திருமஞ்சனம் கண்டருளி மீண்டும் மலைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெறுகின்றது. இதற்காக நேற்று மாலை பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து பக்தர்கள் மற்றும் ஊர் மக்கள் மேள தாளங்கள் முழங்க சுவாமி அபிஷேகத்திற்கு தீர்த்தம் எடுத்து வந்தனர். திருமஞ்சன மண்டபத்தில் நவகலசங்கள் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெற்றது.
தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசருக்கு ஸ்னப்ன திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் பொன்சப்பரத்தில் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் மலையிலிருந்து கீழிறங்கினார். அப்போது பக்தர்கள் தங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். இன்று காலை பச்சை சாத்தி அலங்காரத்தில் சுவாமி மலையேறும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவை ஒட்டி சுவாமி அம்பாளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நேற்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி அதிகாலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அஸ்திரதேவர், அஸ்திரதேவி, அகஸ்தியர், குங்குலிய நாயனார், தாமிரபரணி தேவி உள்ளிட்ட உற்சவமூர்த்திகள் பஞ்சவர்ண சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்து நெல்லை சிந்து பூந்துரை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தீர்த்தவாரி மண்டபத்திற்கு மேளதாளம் முழங்க அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து தாமிரபரணி தீர்த்தவாரி மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு ஹோமமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் அஸ்திரதேவர், அஸ்திரதேவி ஆகியோரை தாமிரபரணி நதிக்கரை எழுந்தருள செய்து தாமிரபரணி நதி மற்றும் அஸ்திரதேவர் உற்சவருக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுடன் சிவாச்சாரியார்கள் உற்சவமூர்த்தியுடன் நதியில் மூழ்கி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் எஸ். வாழவந்தி மாரியம்மன் ஆலய சித்திரை தேர் திருவிழா ஏப்ரல் 29 அன்று கம்பம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் முன்பு நடப்பட்டு கோவில் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து மே 5ஆம் தேதி முதல் தினசரி இரவு சுவாமி திருவீதி உலா நடைபெறும். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு பூஜையும், 12ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மாவிளக்கு பூஜை நடைபெற்று கோவில் முன்பு தீக்குண்டம் அமைக்கப்பட்டு பக்தர்கள் பாலப்பட்டி குமாரபாளையம் காவிரி ஆற்றில் புனித நீராடி 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். அப்போது உற்சவர் மாரியம்மன் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் புனித நீராடி பின் 3.5 டன் மலர் மாலை அலங்கார சிறிய தூக்கு தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழிநெடுக பக்தர்கள் சுவாமிக்கு உருளு தண்டம், அக்னி சட்டி எடுத்தல், அலகு குத்துதல், கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைகளை கோவில் சுற்றி வருதல், உருவாறு பொம்மை எடுத்து வருதல் உட்பட
பல்வேறு நேர்த்திக் கடன்களை செய்து சுவாமியை வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமிக்கு கிடாய் வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். மாலை சுவாமி தேரில் திருவீதி உலா நடைபெறும். புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை நாமக்கல் இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீது அமைந்துள்ளது அருள்மிகு மதுக்கர வேணி சமேத அசல தீபேஸ்வரர் சிவன் கோவில். இங்கு சித்திரை மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு நேற்று மூலவருக்கு அசல தீபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் மோகனூர் காவிரி ஆற்றில் இறைவனுக்கு படைத்த சாதத்தை மீன்களுக்கு உணவாக அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பழனி ஆவணி மூலவீதியில் உள்ள மடத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக வருடந்தோறும் சித்ரா பௌர்ணமியின் போது சித்ரகுப்தருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு அவரது வரலாறு படிக்கப்படுகிறது. அதன்படி இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்ரகுப்த நாயனாருக்கு பொரி, அவல், சர்க்கரை, காய்கறிகள், பழங்கள், அப்பம், அதிரசம் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சித்ரகுப்த நாயனாருக்காக வாழை, பதநீர், பாக்கு, மா போன்றவை கொத்து கொத்தாக கொண்டு வரப்பட்டு அலங்கார மேடை அமைப்பது சிறப்பம்சமாகும். இந்த மேடைக்குள் நாயனாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்போருக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியன கிடைப்பதாக ஐதீகம். பூஜையின் போது ஓதுவார்களால் சித்ரகுப்த நாயனார் வரலாறு பாடலாக படிக்கப்படுகிறது. இதை கேட்போரின் பாவங்கள் விலகுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விழாவின் போது பக்தர்கள் வழங்கும் பொருட்கள் பூஜைகள் முடிந்த பின் நாளை சமைக்கப்பட்டு அன்னதானமாக வழங்கப்படுகிறது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்ரகுப்தர் வரலாற்றை கேட்டு சென்றனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காயம், கருப்பட்டி பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சிவசுப்பிரமணியம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று அதிகாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பாக பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் இரவு வரை அண்ணா நகர், யாகப்பா நகர், சௌராஷ்டிராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளியபடி இரவு வண்டியூர் பகுதியில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சென்றடைந்தார். இதனையடுத்து இன்று காலை கள்ளழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு பின் சைத்திர யோபச்சாரம் நடைபெற்று ஏகாந்த சேவையில் எழுந்தருளிய கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்த பின்னர் சேஷ வாகனத்தில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோலத்தில் வைகை ஆற்றின் மையத்தில் தேனூர் மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தேனூர் மண்டகப்படி நோக்கி புறப்படாகினர். அப்போது வழிநெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளியபடி சுந்தரராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும். இத்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை தரிசனம் செய்து வரும் நிலையில் நேற்று சித்திரை மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு அதிகாலை மூலவர் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்ட பின் தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 6 மணிக்கு திருக்கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் 108 பெண்கள் அமர்ந்து திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர். திருக்கோவில் பூசாரிகள் அம்மனை போற்றி பாடல்கள் பாடினர். ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார். சித்திரை மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு காலை திருக்கோவில் முன்புள்ள படிகளுக்கு படிபூஜை செய்தும் பின்னர் மூலவர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும்
பின்னர் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின் மாலை உற்சவர் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. வழிநெடுக பக்தர்கள் வழிபாடு செய்தனர். காலை முதல் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வைரபுரம் கிராமம் ஸ்ரீ மணியம் விநாயகர் ஆலய திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு பொதுமணிக்கு திருப்பள்ளி எழுச்சி, மூலமூர்த்திக்கு ஆனைந்தாட்டல், தெய்வங்களுக்கு காப்பு அணிவித்தல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு விதமான திவ்ய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனியை அடைதல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பேரொளி வழிபாடு, திருமுறை விண்ணப்பம் நடைபெற்றது. மேலும் காலை 6:30 மணி அளவில் கருவறை விமானத்தை வந்தடைந்தது. கலச நீரால் கருவறை விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலின் மூலமூர்த்தி ஸ்ரீ மணியம் விநாயகருக்கு திருக்குட நன்னீராட்டு விழா என்னும் பெரு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய சித்திரை மாத சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாரதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்டு சிறுகடம்பூர் ஈசான்ய மூலையில் அமைந்திருக்கும் சித்தர்கள் வழிபாடு செய்த திருக்கோவில் என கூறப்படும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சித்திரை மாத சனிக்கிழமை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் உற்சவர் மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், நெய், இளநீர், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, விபூதி, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உற்சவர் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருக்கோவில் திருப்பணி நடைபெற வேண்டி பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்று அத்தி பலகையில் உருவெடுத்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் சுவாமிக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அப்போது பக்தர் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என சிவ மந்திரங்கள் பாடி வணங்கினர். தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருப்பணிக்குழு மற்றும் அறக்கட்டளை கோவில் நிர்வாகத்தினர், சிவனடியார்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் கூடி வரும் பௌர்ணமி நாள் சித்ரா பௌர்ணமி நாளாகும். சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் தமிழகத்தில் அமைந்துள்ள திருத்தலங்களில் பால்குடங்கள் எடுப்பது, திருவிளக்கு பூஜை என்று சிவாலயங்களிலும் பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து இறைவன் வழிபாடு, வீதி ஊர்வலம் என்று சிறப்பாக நடைபெற்ற நிலையில் செஞ்சி சிறுகடம்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமி பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை உற்சவர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாளுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பல வகை வண்ண பூக்களால் தங்க ஆபரண நகைகள் கொண்டு மயிலை கபாலீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. மயிலை கபாலீஸ்வரர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாளை செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை மாத பௌர்ணமி விழா பூஜையை ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருப்பணிக்குழு நிர்வாகிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள், சிவனடியார்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.